விஜய் ஆட்சி அமைத்தால் தமிழ்நாட்டிற்கு பேரழிவு ஏற்படுவது உறுதி என்று டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். தமிழகம் பல ஆண்டுகளில் பார்க்காத குதிரை பேரம் தற்போது நடக்கிறது என்று திமுக டிவிகே தலைவர் விஜய் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, இது வரைக்குமே டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி தான் சொல்லி இந்த எலெக்ஷன்லயும் நிறைய இடத்துல ஜெயிச்சாரு. ஆனா உண்மையான போட்டியை நேத்து நைட்ல இருந்து டிவிகே வர்சஸ் டிடிவி அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. டிடிவிக்கும் டிவிகேக்கும் பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவர் கேண்டிடேட்டை எதிர்த்து ஜெயிச்ச எங்க எம்எல்ஏவை ஆதரவு எடுத்துக்கிறாருன்னா அது எப்படி தூய சக்தி? அப்படின்னா பதவி வெறியில அவர் செயலர் தான் அர்த்தம். என்னன்னா டிவிகேன்ற கட்சி டிடிவி இருக்காருல்ல, அவரோட எம்எல்ஏ ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா விலைக்கு வாங்க பார்த்துச்சு. ஒரு ஆட்சி அமைப்பதற்கு இத்தனை ஃபோர்ஜரி வேலை பண்றீங்க, இத்தனை 420 வேலை பண்றீங்க. ஆட்சி அமைச்சா போலீஸ் ஸ்டேஷன்லயே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு காலையில அதுக்கு விளக்கமும் கொடுத்திருக்காரு. அதுக்கு வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி டிவி கேஸ்ல இருந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஏஐ வீடியோன்னு அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. என்னதான் மேட்ரு, என்னதான் நடக்குது, டிவிக்கே உண்மையிலே ஏதோ ஒரு ஃப்ராட் வேலை பாக்குதா, அதாவது இந்த குதிரை பேரன்னுவாங்கல்ல, காசு கொடுத்து எம்எல்ஏ விலைக்கு வாங்குறது, அது உண்மையிலே டிவிக்கே பண்ணுதா அப்படின்றத இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். இது கூடவே பாத்தீங்கன்னா திருமாவளவன்ற ஒரு நபர் இப்போ வரைக்கும் டிவிக்கே போட்டு நல்லா செய்யின்னு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நல்லா சிரிங்க பாவா. ஹலோ பாவா, சிரிக்காதீங்க. அவன் பெரிய வில்லங்க பிடிச்சவனா இருப்பா போல இருக்கு பாவா. ஏன்னு சொல்லி பிஏ வெடிச்சிட்டா. இப்பயும் பதில சொல்லுங்க அந்த மனுஷன். 4 மணி கிட்ட சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மேட்டர் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன், சினிமாவோட பயங்கர த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நொடிக்கு நொடி பரபரப்புன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு. ஃபுல்லா பிரேக்கிங் நியூஸா வந்துகிட்டு இருக்கு. அதாவது ட்விஸ்ட்ன்றது ஒரு நாள்ல ஒரு தடவை இருக்கலாம், ஒரு நாள் ஃபுல்லா ட்விஸ்டாவா இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த சம்பவம்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது நம்ம இபிஎஸ் இருக்கார்ல, அவர் என்னன்னா பாண்டிச்சேரியில இருக்க எம்எல்ஏ வந்து எல்லாம் கிளம்பி சென்னைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கூப்பிடுறாரு. ஏடிஎம்கே என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஊர்ல தான் தம்பி இருக்கேன். உடனே வீட்டுக்குள்ள போங்க. அங்க பேர் ரூம்ல இருக்கு, லாக்கர் தரேன். இருக்கு தம்பி. அதை எடுத்துட்டு நேரா திருநெல்வேலி போ. நான் திருநெல்வேலி பக்கத்துல போயிட்டு இருக்கேன். அப்படியே ஊருக்கு திரும்பி போங்க. சோ ஒரு மாதிரி பயங்கரமான குழப்பத்துல தமிழ்நாடு அரசியல இருக்கு. 10ஆம் தேதி வந்து டெட்லைன் வரை கொடுத்திருக்காங்க. 10ஆம் தேதி அதாவது நாளைக்கு. சோ இத பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய்க்கு இப்ப இருக்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, சிபிஎம் சிபிஐ இவங்க எல்லாம் ஆதரவு கொடுத்துட்டாங்க. 116 எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்துட்டாங்க. சோ ஆப்வியஸா பாத்தீங்கன்னா அவள கிட்ட நெருங்கிட்டாரு. இன்னும் 2 எம்எல்ஏ தானே, 2 எம்எல்ஏ வந்தா போதுமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அந்த 2 எம்எல்ஏல தான் பாத்தீங்கன்னா திருமாவளவன் வந்து ஆப்படிச்சு வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்காரு. வெறிச்சோடி காணப்படுகிறது பனையூர் தமிழக வெற்றி கழக அலுவலகம். வெறிச்சோடி காணப்படுவதும் கொண்டாட்டமாக காணப்படுவதும் பிறகு மீண்டும் வெறிச்சோடி காணப்படுவதும் மீண்டும் கொண்டாட்டம் தொடங்குவதுமாக மாறி மாறி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இன்னொரு சைடுல டிவிகே சைடுல இருந்து என்ன பண்றாங்கன்னா, திருமாவளவன் வருவாரா வரமாட்டான்னு டவுட்ல இருக்கு. சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், வேற இடத்துலயும் பேச்சு போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, டிவிகே சைடுல இருந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம அமமுக இருக்காங்கல்ல குக்கர், சோ குக்கர் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ வந்து தூக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. ஏன் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிறது ஒரு எம்எல்ஏ தான். சோ அந்த ஒரு எம்எல்ஏ அப்படியே கட்சி தாவனாங்கன்னா கட்சி தாவல் சட்டம் வந்து பாயாது. கிட்டத்தட்ட 100% வந்து போற மாதிரி தானே இது. சோ அதனால கட்சி தாவல் சட்டம் வந்து பாயாது. அந்த ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்களான்னு தெரியல, இல்ல மிரட்டி கையெழுத்து வாங்கிடலாம் நினைச்சாங்களான்னு தெரியல. சோ அந்த ஒரு எம்எல்ஏ ஆதரவு கொடுத்துட்டாரு. நேத்து நைட் என்ன பண்ணாரு, விஜய் போயிட்டு ஆளுநர் கிட்ட நேத்து நைட் மீட் பண்ணும்போது லெட்டர் கொடுத்தாரு. அதாவது அமமுக இருந்து ஒரு எம்எல்ஏ எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாம ஐயுஎம்எல் அவங்களும் எங்களுக்கு சப்போர்ட் தராங்க அப்படின்ற மாதிரி லெட்டர் எல்லாம் கொடுத்தாரு. அதை கேட்டு ஐயுஎம்எல் வந்து பாத்தீங்கன்னா ஐயோஎம்மான வயித்துல வாயில அடிச்சுக்கிட்டு நாங்களும் ஆதரவு கொடுக்கல, விஜய் வந்து போய் சொல்றாரு, நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஐஎம்எல் வந்து பேக் அடிச்சிட்டாங்க. கழகத்திற்கு ஆட்சி அமைக்க ஆதரவு இல்லை என ஐயுஎம்எல் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது குறித்த அவங்க பேக் அடிச்சதுக்கு அப்புறம் அமமுகல இருந்து பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் ஒரு எம்எல்ஏக்கு போன் பண்ணிருக்காரு. டேய் எங்கடா இருக்க, இந்த மாதிரி என்னடா நீ ஆதரவு கொடுத்துட்டேன்னு சொல்றாங்களா, என்ன மேட்டர், போன் அடிக்கலாம்னு போன் அடிச்சிருக்காரு. எம்எல்ஏ போன் எடுக்கல. அவர் போன் எடுக்கலன்னு இவர் தேடி போய் பார்த்திருக்காரு, ஆளை காணோம், எம்எல்ஏ காணவில்லை அப்படின்ற மாதிரி ஆளுநர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஏன் எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா குதிரை பேரம் பேசி விலைக்கு வாங்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. சோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எம்எல்ஏவை கண்டுபிடிச்சிட்டாங்க. எம்எல்ஏ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்ற, நான் அப்படிலாம் ஆதரவு எல்லாம் கொடுக்கல, நான் அந்த மாதிரிலாம் யாருக்கும் லெட்டர்ல கையெழுத்து எல்லாம் போட்டு கொடுக்கல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எம்எல்ஏ சொன்னதுக்கு அப்புறம் டிவிகே சைடுல இருந்து என்ன பண்றாங்க, நீ ஆதரவு கொடுக்கலையா, இரு நான் ஆதாரத்தை ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, உடனே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்எல்ஏ காமராஜ் இருக்கார்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா சைன் போடுற மாதிரி ஒரு வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
சோ இப்போ இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் டிவிகே போட்டு இன்னும் பொளக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நீ வந்து இவங்க கிட்ட பேசுனது உண்மைதான் அப்படிதானே அப்படின்ற மாதிரி பொளக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க இல்ல, நேஷனல் மீடியா வரைக்கும் எடுத்து நோண்டி பொளக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்டிஏ கூட்டணியில் உள்ள ஏதாவது கட்சிகளுக்கு அழைப்பு ஏதாவது இல்லை, இது வரைக்கும் இல்லை. அதற்கான எண்ணமும் இல்லை. Now, amid forgery row, TVK posts a video of the AMMK MLA, and it shows, that video clip shows the MLA signing a support letter for the TVK. AMMK MLA Kamaraj happily backing Vijay. This is what TVK now comes out to do. ஏன் பாத்தீங்கன்னா காங்கிரஸும் இந்த இடத்துல சிபிஐ சிபிஎம் எல்லாம் இருக்குல்ல, இவங்க எல்லாம் உள்ள வரும்போதே ஒரு அக்ரிமெண்டோட தான் வந்தாங்க. அதாவது இப்ப நாங்க உள்ள வரோம்னா என்டிஏ கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, அங்க இருக்க கட்சிகள் எதையும் கூப்பிடக்கூடாது அப்படின்றதான் அக்ரிமெண்ட். அதாவது ஒரு வாய் வழி ஒப்பந்தம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பேசிட்டு தான் உள்ள வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் போது என்டிஏ கூட்டணியில தான் இப்ப அமமுக இருக்குது. சோ அமமுக எம்எல்ஏ நீங்க கூப்பிடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப இவங்க உள்ள வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் இவங்க போக போறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தானே இவர் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது பயங்கரமான சலசலப்பை ஏற்படுத்துது. அப்ப விஜய்க்கு தேவைனா யாரவனா எங்க இருந்தோ கூப்பிடுவாரா, நாளைக்கு பிஜேபி கூட கூப்பிடுவாரா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பீக்கா போயிட்டு இருக்கு. ஏன்னா காங்கிரஸும் சரி சிபிஐ சிபிஎம் இவங்க உள்ள வரும்போதே அந்த மாதிரி சொல்லிட்டு தான் வந்தாங்க, என்டிஏ அலையன்ஸ்ல இருந்து யாரும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. சோ இப்போ இவங்க வீடியோ ரிலீஸ் பண்ணதுனால அது அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. அதாவது அமமுக எம்எல்ஏ வந்து இவங்க கூப்பிடுறதுக்கு வந்து பிளான் போடுறது அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. இப்ப விஷயம் என்னன்னா அந்த வீடியோல அந்த எம்எல்ஏ வந்து சிரிச்சுக்கிட்டே சைன் போறாரு. ஆமா, எம்எல்ஏ சிரிச்சுக்கிட்டு தானே சைன் போறாரு. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏவை மிரட்டல அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஆனா காசு விலை பேசலையா அப்படின்றது கிளியரா தெரியல. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிடி தினகரன் அந்த எம்எல்ஏவை கூட்டிட்டு வந்து இப்ப வந்து பேட்டி கொடுக்குறாரு. அதுல வந்து பயங்கரமா விஜயை தாக்குன்னு தாக்குறாரு. விஜய் முதலமைச்சரானா தமிழ்நாட்டுக்கே பேரழிவு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பயங்கரமான குதிரை பேரம் வந்து இங்க நடந்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நேத்து நைட்டு சொன்னாரு. இப்ப என்ன சொன்னார்னா அவர் எவ்வளவு அமௌண்ட் பேசினாரு அதெல்லாம் எங்களுக்கு தெரியல, அந்த ரிலீஸ் பண்ண வீடியோ வந்து உண்மை இல்ல, அது ஏஐ வீடியோ அப்படின்ற மாதிரி டிடி தினகரன் சொல்லிட்டாரு. அது ஏஐ கூட இருக்கலாம், அது ஒரிஜினல் வீடியோனா ஃபுல் வீடியோ ரிலீஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கொடுத்தீங்களா ஆளுநர் கிட்ட லெட்டர், அது வந்து ஜெராக்ஸ் காப்பி தான் கொடுத்திருக்கீங்க, ஒரிஜினல் கொடுங்க. இவர் சைன் போட்டு கொடுத்தாருன்னு சொன்னார்ல, ஒரிஜினல் கொடுங்க. சோ அப்ப இவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரினா எவ்வளவு அமௌண்ட் பேசுனீங்க அதையும் சொல்லுங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு நெகோசியேஷன் நடத்துனது உண்மை, அதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், இப்ப நைட்டு தானே அந்த வீடியோ வந்திருக்கு, இன்னும் என்ன வருதுன்னு பாப்போம். இன்னும் எங்க அப்பா குதிரைக்குள்ள வரும்ல அடுத்தது. விஜய் தான் இருந்திருப்பாரு, வேற யாரு? அப்புறம் யார் அவங்க தாத்தாவா இருப்பாரு? விஜய் தான். தம்பி இவரா வாலண்டியரா வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு போய் சப்போர்ட்லாம் பண்ணல, இவர் வந்து நான் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாருன்னு சொல்லி டிடி விதிநகர் சொல்றாரு. பக்கத்துல இந்த எம்எல்ஏ உட்காந்துருக்காரு, நானும் அப்படிலாம் யாருக்கும் லெட்டர் கொடுக்கலங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. என்ன நடக்குதுன்னே புரியல. சோ இவர் வந்து இப்ப ஆளுநர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காரு டிடி விதிநகரன். டிவிக்கு வந்து இந்த மாதிரி குதிரை பேரத்துல வந்து ஈடுபட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. சோ இப்ப இன்கேஸ் ஆளுநர் அது மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்கன்னா இடி வந்து உள்ள இறங்கும். சோ உள்ள இறங்கி உண்மையிலே இந்த குதிரை பேரெல்லாம் நடக்குதா அப்படின்றத கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கன்னா, இன்கேஸ் அது நடந்திருந்தா டிவிகே கட்சி ஆட்சி அமைக்கிறது ரொம்ப பெரிய படாத பாடாயிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை இல்லை, இது வந்து பெரிய பிரச்சனை. இந்த குதிரை பேரன்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை. ஆளுநர் விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு கூடாம இருக்கிறது காரணமே குதிரை பேரம் அப்படின்ற மாதிரி ஆளுநரே சொல்லியிருந்தாரு. ஒன்ஸ் விஜய் சிஎம் ஆயிட்டார்னா அதுக்கப்புறம் எம்எல்ஏ வந்து விலைக்கு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த இதெல்லாம் நடக்கூடாது, முன்னாடியே உங்களுக்கான ஆதரவை கூட்டிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் சிஎம் உங்களை பதவி ஏற்றி வைக்கிறேன், அது காரணமே குதிரை பேரம் நடக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருந்தாரு. சோ அப்படி இருக்கும்போது இப்பயே குதிரை பேரம் நடக்குது, விஜயோட கட்சி வந்து இந்த மாதிரி வந்து ஆளை வந்து வாங்குறதுக்கு பாக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அது மேல ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், இது வந்து 118 எம்எல்ஏவே கிடைச்சாலும் ஒரு ஆட்சி அமைப்பாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா போய் முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. தமிழ்நாடு அரசியல் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கீங்க. டிவிகேக்கும் பயங்கரமான சண்டை, விஜய போட்டு கிளிகிறாரு. இவரெல்லாம் முதலமைச்சரானா பெரிய பேரழிவு, தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்தாரு. ஆனா தூய சக்தி தான் இந்த மாதிரி எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா தூக்கிறதுக்கு வேலை பார்ப்பாங்களா? ஒரு கட்சி தலைவர் என்கிட்ட தானே அவங்க பேசியிருக்கணும், பேசி இந்த மாதிரி உங்க எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆதரவு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏன்றதுனால ஈஸியா வந்து இவங்க இஷ்டத்துக்கு லெட்டர் பேட் அடிச்சு எடுத்துட்டு போயிட்டு ஆளுநர்கிட்ட கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வியை பயங்கரமா வச்சுக்கிட்டே இருக்காரு முன்னாடி. சோ அது மட்டும் இல்லாம டிடி தினகரன் வந்து ரொம்ப தெளிவா பேசிடுறாப்ல. சோ அதனாலேயே எடுத்து என்ன பண்றாங்க, இப்ப டிஎம்கே ஐடிவிங்க ஏடிஎம்கே ஐடிவிங்க எல்லாம் எடுத்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. சரியா சிக்கிட்டாப்லடா டிவிகே அப்படின்ற மாதிரி. உண்மையிலே மேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா டிவிகே சிக்கிட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கிட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு ஆதாரத்தை ரிலீஸ் பண்ணாங்களே, அந்த ஆதாரம் தான் அவங்களுக்கு வச்ச பெரிய ஆப்பு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா டிடிவி சைட்ல இருந்து வச்ச குற்றச்சாட்டு என்னது, இந்த மாதிரி வந்து குதிரை பேரம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு என் கட்சி எம்எல்ஏக்கு அப்படின்ற மாதிரி. இவங்க ரிலீஸ் பண்ண வீடியோ என்னது, அவர் வந்து அவர் விருப்பத்தில்
சமீபத்துல தான் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தாரு, எங்களுக்கு அப்பெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல, அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேரம் பேசணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல விஷயம் என்னன்னா, அப்ப அந்த வீடியோ உண்மையா இருக்கும் பட்சத்துல, அதாவது டிடி தினகரன் அதாங்க அந்த வீடியோ உண்மையா இருக்கும் பட்சத்துல எவ்வளவு அமௌண்ட் பேசுனீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி நீங்க என்ன பேசுனீங்க, ஒண்ணு மிரட்டினீங்களா இல்ல எவ்வளவு அமௌண்ட் பேசுனீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா என்டிஏ அலையன்ஸ்ல அமமுகல இவங்க பேசுறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ அப்படின்னும் போது இப்ப காங்கிரஸுக்கும் சிபிஐ சிபிஎம்க்கும் இது பிடிக்குமான்னு தெரியல. ஏன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா போயிட்டு இருக்கு. டிவிகே நாங்க பேசணும் அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன உருட்டிட்டு இருந்தாங்கன்னா டிவிகேஸ்ல இருந்து பிஜேபி அலையன்ஸ் வந்து நாங்க போக மாட்டோம், பிஜேபிக்கு கூட போறதா இருந்தா நாங்க எப்பயோ போயிருப்போமே, சோ அவங்க கிட்ட வந்து நாங்க பேச்சுவார்த்தை நடத்தாத காரணமே பிஜேபி இருக்க ஒரு கட்சி எங்களுக்கு வேணாம், அதனால தான் நாங்க அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி டிவிகே சைடுல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது உண்மை இல்லையே. டிவிகே சைடுல இருந்து பாத்தீங்கன்னா அப்ப பிஜேபி அலையன்ஸ்லயும் தானே பேசிட்டு இருக்காங்க. அப்ப எங்க இருந்து வந்தாலும் கூப்பிட்டுக்கணும் அப்படின்றதானே டிவிக்கு நிலைப்பாடு. அப்புறம் எதுக்கு உருட்டுறீங்க? அது உண்மையை சொல்லிட்டு போயிடலாமே. ஆமா எல்லா கட்சியில இருந்து நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லிட்டு போயிடலாமே. அதை விட்டுட்டு நாங்க அங்க போக மாட்டோம், நாங்க தூய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப இது நடக்கும் போது எல்லாருமே கேள்வி கேட்கறது என்னன்னா, அப்ப நீங்க சொல்றது பொய் தானே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சோ ஓவராலா பார்க்கும்போது இந்த டிடிவி டிவிகே இந்த ஒரு இஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா டிவிகே பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் டிவிகே வந்து கோவப்பட்டு ரியாக்ட் பண்றது வந்து இப்பதான் பார்க்க முடியுது. பதட்டப்பட்டு ரியாக்ட் பண்றது, அதாவது நாங்க அப்படி பண்ணல, நாங்க இந்தாங்க வீடியோ வச்சுக்கோங்க, நாங்க அப்படிலாம் இது பண்ணல, இது வந்து நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி டிவிக்கு ரியாக்ட் பண்ணுது. சோ ரியாக்ட் பண்றது நிறைய பேர் கேள்வி வருது என்னன்னா, அப்ப இவங்க மாட்டிக்கினாங்க அப்படின்ற கேள்விக்குறி வந்து நிறைய பேருக்கு சோஷியல் மீடியால பார்க்க முடியுது. நிறைய பேர் அந்த கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. சோ ஓவராலா பார்க்கும்போது குதிரை பேரன்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் தமிழ்நாட்டில் இப்ப போகுது அப்படின்ற மாதிரி திமுக சைடுலயும் சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாம் கடவுளை கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு குதிரை பேரம் வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதை பார்க்கும்போது இப்ப விஜய் ஆட்சி அமைப்பாரா அமைக்க மாட்டாரா அப்படின்றது ஒரு பக்கம் டவுட்டா இருக்கும்போது, இன்னொரு சைடுல இவர் ஆட்சி அமைக்காம அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா பெரிய கேஸ் ஏதாவது வாங்கிட்டு போயிடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இது பெரிய இஷ்யூங்க, சீரியஸ் இஷ்யூ, இது சாதாரண மேட்டர் இல்ல இது. எனிவேஸ் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடுல திருமாவளவன், அதாவது ஒண்ணு நான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லணும், இல்ல கொடுக்கலன்னு சொல்லணும், நான் நாளைக்கு சொல்றேன்னு கொண்டு வந்துட்டாரு. 9ஆம் தேதி வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. இப்ப 10ஆம் தேதி நாளைக்கு வரைக்கும் தான் கடைசி நாள். ஏன்னா 11ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூல் வந்து வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸா இப்ப இன்னைக்கு வந்து ஒரு ஓகே சொல்லணும், இல்லனா நோ சொல்லணும். நோ சொல்லிட்டாங்கன்னா டக்குனு உங்களுக்கு வேற ஆப்ஷன் போய் பார்க்கணும். தேமுதிக கிட்ட பேசணும், இல்ல பாமக கிட்ட பேசணும், ஏதாவது ஒரு கட்சி கிட்ட பேசி தான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். வேற வழி இல்ல, அவங்களுக்கு இன்னும் 2 சீட் கம்பல்சரி தேவைப்படுது. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப பாமக கிட்ட போய் இப்ப வந்து விசிக வரலன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாமக கிட்ட பேசுவாங்க. பாமக வந்தாங்கன்னா இங்க காங்கிரஸ்க்கும் சிபிஐக்கும் சிபிஎம்க்கும் பாத்தீங்கன்னா சம கடுப்பாயிடும். நாங்க சொல்லி தானே உள்ள வந்தோம், அதை விட்டுட்டு இப்ப அவனை கூப்பிடுறேன்னா அப்ப நாங்க என்ன பைத்தியக்காரங்களான்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போயிடுவாங்க. சோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில விஜய் மாட்டிக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விசிகா ஓகே சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். பட் அவங்க வைக்கிற டிமாண்ட் வந்து டெபுட்டி சிஎம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. துணை முதலமைச்சர் பதவி வந்து திருமாவளவன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் வைக்கிறதா நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, சோஷியல் மீடியால பேசுறத பார்க்க முடியுது. சோ அதெல்லாம் பார்க்கும்போது திருமாவளவனை துணை முதலமைச்சரா பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விதான் எழும்பிட்டு இருக்கு. அப்படி வந்தா பயங்கரமான ட்விஸ்டுங்க. ஆக்சுவலா 2026 எலெக்ஷன் யாருக்கு நல்லது கெட்டது, நல்லதோ இல்லையோ திருமாவளவனுக்கு ரொம்ப நல்லது. 2 சீட்டை வச்சு டெபுட்டி சிஎம் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மாஸ் மொமெண்டா திருமாவளவனுக்கு இருக்கும். அப்படி இல்ல நான் வந்து ஆதரவு கொடுக்கலன்னு சொல்லிட்டாருன்னா இந்த இடத்துல 2 சீட்டை வச்சு ஒரு ஆட்சியே ஃபார்ம் பண்ண முடியாம தடுத்த ஒரு பெருமையும் பாத்தீங்கன்னா திருமாவளவனுக்கு தான் போகும். இந்த எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா இப்ப டிசைட் பண்ணக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் தான். சோ அந்த மனுஷன் இப்ப எடுக்க போற டிசிஷன் தான் ஒரு தமிழ்நாட்டு அரசியலையே அடுத்த 5 வருஷத்துக்கு டிசைட் பண்ண போகுது. 5 வருஷம் இந்த ஆட்சி போகுமான்னு தெரியல. டேய் வாங்க, போற இடமும் போர்க்களம், அங்க புறமுதுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. ஏன்னா இது போற போக்கெல்லாம் பார்க்கும்போது இந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு கூட்டணி போறத பார்க்கும்போது 5 வருஷம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள், அதுக்கடுத்து சிபிஎம், சிபிஐ இந்த கட்சிகள் எல்லாம் விஜய் கட்சிக்காரங்களும் அகேன்ஸ்டா பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. விஜய் என்ன பேசினாரு? கல்லாப்பெட்டி கூட்டணி, அதாவது திமுக கூட இருக்கவங்க கல்லாப்பெட்டி கூட்டணி, காசுக்காக இருக்கிற கூட்டணி அப்படின்ற மாதிரி தான் கலாச்சிருந்தாரு. அப்புறம் இந்த கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற இந்த பணத்தை எல்லாம் வச்சு கல்லாப்பெட்டி கூட்டணின்னு ஒண்ணு சேர்த்து வச்சிருந்தாரு. அது எல்லாமே இப்ப கலகலத்து போய் நிக்குது. டாப் தனியா, பாட்டம் தனியா, ரீப்பர் தனியா, ஜாயிண்ட் தனியா, அப்படி நிக்குது தனித்தனியா. எல்லாமே அப்படியே ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறாரு.
சோ இப்போ அதே கூட்டணியை உங்க கூட கூப்பிடுறீங்கன்னா அப்ப உங்க கூட கூப்பிடும் போது பாத்தீங்கன்னா எப்படி தூய சக்தியா மாறிடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சோ இந்த இடத்துல விஜய் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மாற்றுன்னு வந்தாரு, வேற வழி இல்லாம இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு அவர் என்ன பண்றாரு, ஆட்சி அமைக்கணும்ன்ற ஒரு பதட்டத்துல ஒரு அர்ஜென்ட்ல என்ன பண்றாரு, எல்லாரும் வாங்க யார் வேணா வாங்கன்னு இதே விஜய் தான் திமுகவை கலாச்சிட்டு இருந்தாரு. போற வரவங்க எல்லாம் கூட்டணியில கூப்பிட்டுக்கிறாரு மு.க. ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி. இப்ப அதே விஜய் தான் பாத்தீங்கன்னா எவன் கிடைச்சாலும் பரவாயில்ல எம்எல்ஏ இருந்தா போதும் வாங்கடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. என்னையா அப்ப உங்களுக்கும் அவருக்கும் என்னையா டிஃபரெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் இது நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டிவி சைடுல வந்து ஒத்துக்க மாட்டானுங்க. எங்க அண்ணனுக்கு இப்ப இருக்க சிச்சுவேஷன் அதனால வந்து கூப்பிடுறாரு. பட் டிஎம்கேவும் அதுதானங்க சொல்லும். அதே மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய இடத்துல ஜெயிக்கணும் அதனால நாங்க கூப்பிட்டுக்கிறோம். சோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட காரணம் எது வேணா இருக்கலாம். இங்க பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த இடத்துல நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத இங்க மேட்ரு. இந்த இடத்துல டிவிகே சைடுல ஒரு குற்றச்சாட்டு வச்சோம்னா கண்டிப்பா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் இங்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. விஜய் என்ன பண்ணாலும் தப்பு தான்டா. மு.க. ஸ்டாலின் அவர் பண்ணும்போது எப்படி தப்போ அதே மாதிரி தான் விஜய் அவர் பண்றதும் தப்பு தான். விஜய்க்கு ஒரு காரணம் இருக்கிற மாதிரி மு.க. ஸ்டாலின் அவருக்கும் ஒரு காரணம் இருக்கு. சோ இங்க வந்து இவங்க பண்ற சரி இவர் பண்ற சரின்னு சொல்ல வரல, ரெண்டு பேர் பண்றதுமே தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல வரேன். சோ ஓவராலா பார்க்கும்போது விஜய் ஆட்சியை ஃபார்ம் பண்றதுக்கு டிவிகேன்ற கட்சி அதுல விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு ரொம்ப படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஃபைனலா ஆட்சி அமைப்பாரா இல்லையா அப்படின்றது இப்போ ஒரு கேள்விக்குறியா போயிட்டு இருக்கு. இதை டிசைட் பண்ண வேண்டிய ஆள் இப்போதைக்கு திருமாவளவன் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா திருமாவளவனும் பாத்தீங்கன்னா விஜய் வந்து கலாச்சிருக்காரு. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த விசில் அடிக்கிற கூட்டம்லாம் தியேட்டர்ல போய் விசில் அடிக்கட்டும், சட்டசபைக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுனது இதே திருமாவளவன் தான். இப்படி பேசின திருமாவளவன் தான் இப்போ ஆதரவு கொடுக்கறதுக்கு ஒத்துக்க போறாரா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். எல்லாருமே இங்க டிவிகே சப்போர்ட் பண்ணிட்டாங்க, மக்கள் வந்து அவங்கள தான் சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படிலாம் இல்ல. டிவிகேக்கு ஓட்டு போட்டது 1,75,00,000 ஓட்டு அப்படின்ற மாதிரி வச்சுப்போமே. ஆனா மிச்சம் 2,75,00,000 ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தான் ஊந்திருக்கு, எதிர்க்கட்சிகள் தான் ஊந்திருக்கு. இதை நான் சொல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா டிவிகே இதை வந்து டிடிவி தினகரன் அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. சோ அப்படின்னும் போது மொத்த பேர் விஜயை வந்து ஆதரிக்கலையே, அவருக்கு எதிராக இருக்க ஓட்டுகள் கிட்டத்தட்ட 3 கோடி ஓட்டு இருக்குல்ல, இவர்கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா 1,75,00,000 ஓட்டு தானே, இவர்கிட்ட பெரும்பான்மையே இல்லையே. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாதி மக்கள் இவரை சப்போர்ட் பண்ணல, பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இவரை சப்போர்ட் பண்ணல, இவருக்கு அகைன்ஸ்டா தான் இருக்காங்க. சோ அப்படின்னும் போது எப்படி எல்லா மக்களும் விஜயை சூஸ் பண்றாங்கன்னு சொல்லுவீங்க? ஒன்னு அவங்களுக்கான ஆதரவு இருந்தா ஆட்சி அமைக்கணும், அப்படி ஆதரவு இல்லைன்னா ரீ எலெக்ஷனுக்கு ஃபேஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்றதை பார்க்க முடியுது. சோ ஓவராலா பார்க்கும்போது ஒரு பக்கத்துல அது உண்மைன்னு கூட தோணுது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், மக்கள் ஆதரவு ஒரு கட்சி கிடைக்கல, ஓகேங்களா, ஒரு கட்சி கிடைக்கல, இந்த கட்சியை மாற்ற நினைச்சுதான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதாவது மத்த கட்சி கூட கூட்டணி போகாம இருக்கிறதுனால, மத்த கட்சிகளுக்கு அகைன்ஸ்டா பேசுறதுனால தான் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. இவரு தான் மாற்றம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா மிச்சம் எல்லாருமே தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு எந்த கட்சி தீய சக்தின்னு சொன்னாரோ அந்த கட்சி தயவில் தான் இவரே ஆட்சி அமைக்கிறாரு. சிபிஎம் சிபிஐல என்ன சொல்லிருக்காங்க, திமுக கூட்டணியில் தான் இருப்போம், விஜய்க்கு வெளியில இருந்து ஆதரவு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அப்ப மு.க. ஸ்டாலின் வந்து சரி ஓகே விஜய்க்கு ஆதரவு கொடுங்கன்னு அவர் சொல்ல போக இவங்க வந்து கொடுத்த மாதிரி தான் அது இருக்குது. மாப்பிள்ளை அவர்தான், ஆனால் அவர் போட்டிருக்க சட்டை என்னோடதுன்னு. சோ அதனால தான் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா திமுக தயவுல விஜய் ஆட்சி அமைக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த தீய சக்தி இப்ப விஜய் கூட சேர்ந்தா விஜய் தீய சக்தியா மாறுவாரா இல்ல தூய சக்தியாவே இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சோ இதை பத்தின உங்களோட ஓவரால் கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை. திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து சொல்லுவாரு ஓகேவா இல்லையான்னு, அதுக்கப்புறம் அடுத்த வீடியோல வரேன். டாடா.